நீ வாங்குவா ஸ்கொயர் ஃபீட்ல அதுக்கு என்ன பண்ண முடியும்? கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. சாய்ராம் சாய்ராம். இந்த சிவராமபுரத்தில் கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி பார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. குருவாழ்க, குருவே துணை. परमेश्वर परमेश्वरी श्रीमन्नारायण बृहत्तम सर्वविषय शब्दम सर्वकार्य नित्यम सर्वदोषनार्थम सर्वविषय चेतम सर्वसंपत् प्रयचितम अस्य ऐश्वर्य सिद्धम महालक्ष्मी कृपाकटाक्ष सिद्ध्यर्थम तत्पुरुषाय परिपूर्ण प्राण विषय यमुन वशिष्ठाय मंगलम केत नक्षत्र विषय गोपीनाथ सदय नक्षत्र विषय अनन्य आर्द्रा नक्षत्र विषय निशान्य हस्त नक्षत्र विषय उमामहेश्वरी चौदय नक्षत्र विषय रामनाथम उत्रट्टादि नक्षत्र विषय सूर्य सूर्य पुष्पराशि कार्तिक नक्षत्र विषय रोहिणी नक्षत्र अधिकारी अरुण कुमार अमित अलग नक्षत्र कविता कविता कविता
பரமேஸ்வர லலிதாரமை மாதவன் மகாநட்சத்திர விஷயம் என்னையா பண்ற அந்த அர்ச்சனை எல்லாம் வாங்கினேன் என்ன வாங்கிதான் இருக்கேன். எங்க வாங்கினேன் அஞ்சு நிமிஷம் பேச மறிக்கல சொல்லி நமக்காபாகம் வேங்கட சமாய நமக்காபாகம் ஈஸ்வராம சோமார் ரூபாய் நமக்காபாகம் இறைவன் கருவடை என்பாய் நமக்காபாகம் பிரைபிணி இருப்பாய் நமக்காபாகம் அவங்களை கடந்த மகானை நமக்காபாகம் நாகசாயி நமக்காபாகம் வேண்டுவோர் தரிதக்கம் யோகி நமக்காபாகம் சீரடி வாசா சித்தேஸ்வராய் நமக்காபாகம் அற்புதங்கள் செய்ய மாட்டபாய் நமக்காபாகம் முக்திக்கு வழிகாட்ட முடிவாய் நமக்காபாகம் உள்ளத்தில் உழைபுரி மகாபாகம் ஆனந்தமயமானவரை மகாபாகம் சர்வதூரை காப்பரை மகாபாகம் யாமிருக்க பயமே நண்பரை மகாபாகம் சித்திரத்துடன் பேசும் தெய்வீன மகாபாகம் மாயை விரட்டுவரை மகாபாகம் கண்திஷ்டி வெளி தொழில் மகாபாகம் பிரம்மஞானம் அடிப்பரை மகாபாகம் குருவார தேவாயன மகாபாகம் சம்சார வழிகளை புக்கரை மகாபாகம் துணியின் முதிய பிறந்தன் பயண மகாபாகம் சாத்திரை கிழகுவாயின மகாபாகம் தெய்வை வடிவானாயின மகாபாகம் சகலோக சஞ்சாரியை நமகாபாகம் முக்காலம் அனந்தரை நமகாபாகம் மும்மூர்த்தியின் திருவருவை நமகாபாகம் மூன்றாம் வரையில் காட்சி தருவாய் நமகாபாகம் முந்தைய வினைகளை அறுப்பறை நமகாபாகம் சாய்ராம் மந்திரத்தின் சக்தியை நமகாபாகம் அன்ன பாபாவே நமகாபாகம் இல்லறமும் நல்லருமை என்பாய் நமகாபாகம் இளமையிலே துறவியானாய் நமகாபாகம் உலகெல்லாம் உண்ணாமை நமகாபாகம் தட்சணை பிரியரை நமகாபாகம் திக்கட்டும் நீய நமகாபாகம் திக்கற்றோர்க்கும் நீய நமகாபாகம் சத் சரித சப்தத்தில் அருவாய் நமகாபாகம் அன்னதானமே பிழைத்திற்கு மருந்தன்பாய் நமகாபாகம் கூட்டு பிரார்த்தனை குளம் அளவைப்பாய் நமகாபாகம் உண்மைப்பட்டு உடம்பு பற்றவை சுவாமி கிட்ட நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணலாம்.
நம்ம கோயிலுக்கு வந்தோம்னா எல்லாரும் சொல்கிறோம், தீபம் ஏற்றுற இடத்துல தான் தீபம் ஏற்றணும். தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு, அந்த விளக்கு மேலே கொண்டு போய் ஒரு அகலை ஏற்றி வைக்கிறாங்க. அது எதுக்கு? பிள்ளையார் துண்டு மேலே கொண்டு போய் பிள்ளையார் ரெண்டாவது அங்கே போய் அன்னைக்கு அந்த பையன் அபிஷேகம் பண்ண போகிறான், அந்த எண்ணெயில் காலை வச்சு வலிக்கிட்டு விழுந்துட்டான். இவருக்கு பல்லு வேற போச்சு. அதை மாதிரி விளக்கு ஏற்றுற இடத்துல தான் விளக்கு ஏற்றணும். எல்லா இடத்துலையும் கொண்டு போய் விளக்கு ஏற்றக்கூடாது. நம்ம இடத்துல எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கிறோம். பூ வைக்கிற இடத்துல தானே பூ வைக்கிறோம், இல்லை இங்கே வச்சுக்கிறோமா? அதுமாரி எங்கெங்கே விளக்கு ஏற்றணுமோ அங்கே தான் விளக்கு ஏற்றணும். எல்லா கோயிலையும் அப்படி தான் பண்ணுறாங்க. அதேமாரி ஒரு அம்மா உட்காந்து செல்ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கு. நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன், அது அங்கே உட்காந்து செல்ஃபோன் பேசி என்ன. அதுமாரி சுவாமிக்கு வந்தால், கோவிலுக்கு வந்தால் கோவிலில் சுவாமிகிட்ட நினைப்பா இருக்கணும், சுவாமியோட எண்ணத்தில் இருக்கணும். அப்போ தான் நம்ம கோரிக்கையெல்லாம் நடக்கும். நீங்கள் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு அது இதாக இருக்கும், டிஸ்டர்பாக இருக்கும். என்ன, நீங்கள் நல்லது பேசுகிறீங்க, கெட்டது பேசுகிறீங்க, எது பேசுகிறீங்கன்னு தெரியாது. ஆனால் சுவாமி வந்து ஒவ்வொரு யாருமே கேட்கறது இல்லையா? குழந்தைக்கு சொல்கிறாப்புல நான் சொல்கிறேன், அதை யாருமே கேட்கறது இல்லையா? வாரம் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், யாரும் கேட்கறது இல்லை. அதே போல் நம்ம கோயிலுக்கு வந்தால் நீங்கள் எங்கே வேணாலும், எந்த கோயிலில் வேணாலும் போய் உட்காந்து பேசுங்க, நான் வேணாலும் சொல்லுவேன். இந்த கோயிலுக்கு வந்தால் அமைதி. பாபா இருந்தாலும் சரி, ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நீங்கள் அமைதி.